60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆக போகுது, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு, அதாவது அந்த பேர் பட்டியல், தகுதியானவர்களுடைய பேர் பட்டியலில் நம்மளுடைய பேர் வந்து இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கலாம். அதாவது சிலருக்கு மட்டும்தான் தள்ளுபடி, எல்லாருக்குமே தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடையாது இந்த தடவை. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து என்னென்ன, நம்ம அப்ளை பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும், எப்படி இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வந்து நம்ம வாங்குறது, இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா தகவல்களுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த நகை கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி தணிக்கை செய்ய சிறப்பு அதிகாரிகள் நியமனம், தமிழக அரசு உத்தரவு. ஸோ தணிக்கை செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில், அதாவது முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சார்பில், தமிழக அரசு சார்பில் இதற்கு முந்தைய அதாவது கடந்த 2021 நமக்கு தள்ளுபடி கொடுக்கும்போது வந்து எந்தவித தணிக்கை குழுவும் வந்து நியமிக்காமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட 5 சவரன் வரையிலான நகை வந்து தள்ளுபடி அறிவித்தாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியான நபர்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்று சேராமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல நபர்கள், இதே பணக்காரங்களாக இருக்கிறவங்க, காரு வச்சுருக்கவங்க, சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியாக நிறைய பேர் வந்து இந்த திட்டத்தை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி தகுதியானவர்களுக்கு இந்த வந்து திட்டம் வந்து சென்று சேராமல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதற்கு பிறகு வந்து அந்த மாதிரியான ஒரு தவறு வந்து நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதை எடுத்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகள் வந்து எப்போ, அதாவது நகைகள் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நகை வந்து எப்போ கிடைக்கும், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதியானவர்களுடைய பட்டியல் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரியான அதாவது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த தகுதி உடையவர்களுக்கு இருக்கணும், என்னென்ன ஆவணங்கள் வந்து கொடுத்துருக்கணும், நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். தகுதியானவர்கள் அப்படிங்கும்போது அரசு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக முதல் ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய நகையை வந்து நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய நகையை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பணம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அப்போது அதை வந்து நீங்கள் எப்போ வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குறைஞ்சது ஒரு வருட காலம் வந்து ஆகியிருக்கணும், இல்லை 2 வருஷமோ இல்லை 3 வருஷம் கூட ஆகியிருக்கலாம். குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷமானால் உங்களுடைய நகையை உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில், அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சு வந்து இந்த மாதிரி டைம் ஆகிருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது அதாவது என்ன தள்ளுபடி அறிவித்தாலுமே இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடிக்கான அறிவிப்பில் உங்களுடைய பேர் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதற்காக இப்படி சொல்கிறீங்க? என்ன தள்ளுபடி ஆகட்டும், உங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுடைய தள்ளுபடி பண்ணுறாங்க, இல்லை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான
எந்த கடன்கள் வேணாலும் தள்ளுபடி ஆகட்டும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை ஆதார் எண்ணோடு நீங்கள் வந்து இணைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தளவில் எல்லாருமே கூட்டுறவு வங்கிகளில் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கூட்டுறவு வங்கி அப்படிங்கும்போது நம்ம ஒரு நகை கடன் வாங்குறதுக்கு அதுக்காக மட்டும்தான் வச்சுருப்போம். விவசாய கடன், கல்வி கடன், மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன், இந்த மாதிரி கடன்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருப்போம் இல்லையா? அந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இணைச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இகேஒய்சிலாம் இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு போகுது. நீங்கள் வந்து அந்த கேஒய்சி அந்த கைரேகை போயிட்டு நீங்கள் வைக்கலை அப்படின்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன தள்ளுபடினாலும் ஓகே, எந்த தள்ளுபடினாலும் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஆதார் எண்ணை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வங்கிகளில் போயிட்டு நீங்கள் கைரேகை அப்படின்ற ஒன்று வச்சுருக்கணும். நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே, வைக்கலை அப்படின்னா இப்போ சொல்கிறேன் நான், உடனடியாக வச்சுருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து எவ்வளவு, நீங்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கீங்களா, வறுமை கோட்டிற்கு மேலே வந்து இருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ரேஷன் கார்டு எதுக்கு முக்கியம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே ஒரு குடும்பம் தான். இப்போ 3 நபரோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நபரோ இருக்கலாம். அதில் வந்து யார் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, என்ன கடன், அதாவது நகை கடனா இல்லை வந்து விவசாய கடனா, கல்வி கடனா, சுய உதவி குழுக்களுடைய கடனா, என்ன கடன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து அரசாங்கம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து குறைந்த அளவிலான தொகையை வந்து நீங்கள் எதற்கு வாங்க, ஒரு 50,000 இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 இந்த மாதிரி எதுக்கான நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஏதாவது ஒரு கடன், நகை கடனாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த கடனும் வாங்கலை, நான் நகை கடன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுவுமே கூட உங்களுக்கு அந்த தகுதியானவர்களுடைய பட்டியலில் சேர்த்து உங்களுக்கு நகை கடன் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே சுய உதவி குழுக்களில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று நகை கடன் தள்ளுபடி, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் தள்ளுபடி, இதில் ஏதாவது ஒன்றில் கூட உங்களுடைய பேர் பட்டியல் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேர் பட்டியலை பொறுத்தளவில் நமக்கு அரசாங்கம் தான் வந்து, தமிழக அரசு தான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நகை கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.